இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதுக்கப்புறமா அதில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கேஷ்யூவோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கை அளவு ரைசின் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திருப்பி இதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். ரவையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த இதெல்லாமே நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு எல்லாமே வறுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 கப் ரவைக்கு 2 கப் மொத்தம் நான் 4 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை தோல்லாம் சீவி மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா நைஸாக ஸ்மூத்தியாக அரைச்சிக்கலாம். இப்போது அங்கே தண்ணி கொதிச்சிருக்கும், பார்க்கலாம் வாங்க. இப்போது ஓரளவு தண்ணி கொதிச்சிருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிண்ட ஆரம்பிக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி ஆகிடும். அதனால் விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஓரளவு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஓரளவு ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்துட்டு 1.5 கப் போதும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அளவை குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மாம்பழமும் சேர்ப்போம் இல்லையா? அதுவும் கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்கும். ஸோ சர்க்கரையை உங்களுக்கு தேவையான அளவு போல் சேர்த்துட்டு இப்போது நான் இதில் மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஓரளவு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாம்பழத்தையும் இந்த ரவை ஃபுல்லாக கிளறி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது கூட நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த கேஷ்யூவையும் அந்த ரைசின்ஸையும் இதில் போட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. டாப்பிங்ஸ்க்கு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாவது நட்ஸ் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.